இரத்த குழாய் வியாதிகள்லாம் சாதாரணமாக முதியோர்களுக்கு வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 வயசுலேயே ரத்த குழாய்கள் நிறைய டேமேஜ் ஆகி, இது எந்த ரத்த குழாய் வேணா இருக்கலாம். படிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம வெளியே வரதுக்கு கொழுப்பு சம்மந்தமாக சாப்பிட்றத முக்கியமாக தவிர்க்கணும். ஏதோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல, தினம் அதை சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான வியாதி சிரையை வெயின்ஸை அஃபெக்ட் பண்ணுறது த்ராம்போசிஸ் சொல்கிறோம். ஆங்கிலத்தில் டீப் வெயின் த்ராம்போசிஸ், அதாவது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது, கெட்ட இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறது. இது சாதாரணமாக திடீர்னு ஏற்படுறது தான். அதாவது அக்யூட் சொல்கிறது. நோயாளிங்க நல்லா இருப்பாங்க, திடீர்னு காலைல எழுந்து பார்த்தா கால் வீக்கம் இருக்கும், கால் வலி இருக்கும். இதுவும் முக்கியமாக யாராருக்கெல்லாம் வரும்னு பார்த்தாக்கா வயதானவங்க, அதுவும் முக்கியமாக எலும்பு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க, எலும்பு முறிவோ இல்லை மூட்டு மாற்று வியாதி, அது மாதிரி சொல்கிறாங்க, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப காமன். ஏன் அது மாதிரி ஆகுதுன்னா, படுக்கையிலே இருந்து நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது. இது கெட்ட இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது. இது டீப் வெயின் த்ராம்போசிஸ். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? ஆரம்பிக்கும் போது மூட்டுக்கு கீழே, நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே ஆரம்பிக்கும், அது மேலே தொடைக்கு போகுது, தொடையிலிருந்து வயிற்றுக்குள்ளே இருக்க இரத்த குழாய்க்கு போயிட்டு ஏன் இருதயத்துக்கும் நுரையீரல் கூட போயிடும். அது பேர் பல்மரி எம்பாலிசம் சொல்கிறோம். அது ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் அக்யூட் இல்னஸ். இதனால் நோயாளிகள் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் காலில் எப்போ வலி வீக்கம் இருக்குதோ அப்பயே இந்த வியாதியை பற்றி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது யாருக்கெல்லாம் வரும்? முதல்ல நம்ம சொன்ன மாதிரி கால் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு, இதை தவிர கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மற்ற வியாதினால் பெட்லேயே ரொம்ப இம்மொபிலைசேஷன், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கு, அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்களால நடக்க முடியல, அவங்களுக்கெல்லாம் கூட இது மாதிரி வர்றது உண்டு. இதை தவிர மற்ற யாரும் முதியோர்களோ இல்லை யாரும் ரொம்ப நாள் நடக்காமலோ படுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உண்டு. இது முக்கியமாக நாங்கள் இப்போ பார்க்குறது, அதுவும் இப்போது நாங்கள் பார்க்குறது சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப நேரம் ஃப்ளைட்டில் உக்காந்துக்கிட்டே போகிறாங்க. இதனால் மூமெண்ட் இல்லாததுனால காலில் ரத்த குழாய் அடைப்பு வருது. அதனால் கால் வீக்கமோ இல்லை கால் வலியோ திடீர்னு வந்ததுன்னா உடனே நீங்கள் நிபுணரை பார்த்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சுலபந்தான். டாப்லர் டெஸ்ட் பண்ணால் உடனே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சந்தேகம் இருந்தால் வீனோகிராம் சொல்கிறோம், அது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள். இதுக்கு ட்ரீட்மெண்ட் முதல்ல ஆரம்பிக்கிறது இன்ஜெக்ஷன் தான். இது ரத்த கட்டியை கரைக்கிறதுக்கு நிறைய மருந்துங்க இருக்குது, அதை போட்டு நமக்கு கரைக்கிறோம். சிலவங்களுக்கு கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருந்து கால் வலி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம காலில் இருக்க ரத்த குழாய் மூலியமாகவே ஒரு வயரை அனுப்பிச்சு அது வழியாக மருந்து கொடுப்போம். இது பேர் நாங்கள் காத்தட்டர் டைரக்டட் த்ராம்போலைசிஸ் சொல்கிறோம். இதனால் ரத்த கட்டியை சீக்கிரம் வெகு விரைவில் 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ உடனே கரைச்சிடலாம். சில பேருக்கு இந்த ரத்த கட்டி நுரையீரலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அதுக்கு காரணம் இருக்குது. அது மாதிரி இருந்தாக்கா நாங்கள் ஒரு ஃபில்டர், அது ஒரு ஜலடை மாதிரி வயிற்றுக்குள்ளே போடுவோம். அதனால் இதெல்லாம் ஒரு ஹையர் சென்டரில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ். ஆனால் நோயாளிங்க எப்போ கால் வலி வீக்கம் வந்ததுன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் நிபுணரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்துகள் இன்ஜெக்ஷன் கொடுத்தே அதை கரைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதனால் ட்ரீட்மெண்ட்லேருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இரத்த குழாய் வியாதிகள்லாம் சாதாரணமாக முதியோர்களுக்கு வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சரே மாறி போச்சு. இப்போது அதாவது முதல்லலாம் பழங்காலத்தில் நல்ல ஹெல்த்தி டயட் சொல்லுவாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டயட் சாப்பிட்டுட்டு பல வருடம் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற கல்ச்சரை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுலேயும் மேற்கத்திய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வந்துடுச்சு. நம்ம மேற்கத்திய சாப்பாடும் சாப்பிட்றோம், அதாவது வெஸ்டர்ன் ஃபுட்டும் சாப்பிட்றோம். நம்ம சாப்பாடுமே பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்பு சம்மந்தமான சாப்பாடு அதிகமாக போயிடுச்சு. முக்கியமாக இப்போ இந்த இளைஞர்கள் சிறு வயதினர்கள் மத்தியில் இது ரொம்ப அதிகமாக போனதுனால வயதானவங்களுக்கு வர வேண்டிய வியாதி எல்லாம் சிறு வயதிலே வர ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் பார்க்குறது இப்போது
35 வயசுலேயே 45 வயசுலேயே ரத்த குழாய்கள் நிறைய டேமேஜ் ஆகி, இது எந்த ரத்த குழாய் வேணால் இருக்கலாம். காலில் இருக்க ரத்த குழாய் இருக்கலாம், பிரெயினில் இருக்க ரத்த குழாய் இருக்கலாம், ஏன் இருதயத்தில் இருக்க ரத்த குழாய்களாக இருக்கலாம். அதனால் ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, ஏன் காலில் இருக்க ரத்த குழாய் டேமேஜ் ஆகி அதுவும் சீக்கிரம் வருது. இதை தவிர புகைப்பிடித்த பழக்கமும் அதிகமாக இருக்குது இளைஞர்கள் மத்தியில். அதனால் எப்படி இந்த வியாதியிலேருந்து தப்பிக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து முக்கியமாக வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டை தான் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் வந்து சொல்கிறது ஒரு ரெயின்போ டயட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் தட்டை பார்த்தீங்கன்னா சாப்பாடு கலராக இருக்கணும். ரெயின்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 விதமான கலர் இருக்கு இல்லையா, அதே போல் உங்கள் தட்டுலையும் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து கலராக, அதாவது காய்கறியாக சரி பழமாக சரி எல்லாம் வந்து அது மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும். நீங்கள் கொழுப்பு சம்மந்தமாக சாப்பிட்டதை வந்து முக்கியமாக தவிர்க்கணும். ஏதோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல, தினம் அதை சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். இதை தவிர உடல் பருமன், வெயிட் ஏறுறதை வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். அதற்கு என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி முக்கியமாக தேவை. அதுவும் நம்ம வந்து இப்போ வாழற ஸ்ட்ரெஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் சொல்கிறது. படிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எங்கே போனாலும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு வந்து தினமும் வந்து நம்மளுக்கு பயிற்சி தேவை. காலையோ மாலையோ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் வீட்டை விட்டு வெளியே போய் வாக்கிங் போகிறது. அது பார்க்காக இருக்கலாம், பீச்சாக இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நல்ல காற்றோட நடந்து போய் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லாம் நல்லா, அதாவது நல்ல சாப்பாடு, புகைப்பிடித்தலை தான் நிறுத்துறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உடல் பருமனை குறைக்கிறது, இதெல்லாம் பண்ணாக்கா இந்த இரத்த நாள சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே கம்மியாக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இரத்த குழாய்ங்க வந்து சில சமயம் வந்து புற்றுநோயால் வந்து டேமேஜ் ஆகலாம். இது வந்து புற்றுநோய் வந்து இரத்த குழாயை டேமேஜ் பண்ணுறது ரொம்ப சான்சஸ் கம்மி. ஆனால் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்பு வரத்துக்கு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம், ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதாவது கேன்சர் அசோசியேட்டட் த்ராம்போசிஸ், கிளாட் ஃபார்மேஷன் இன் பேஷண்ட்ஸ் வித் கேன்சர். புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இரத்த குழாயில், இது நல்ல இரத்த குழாயில் இருக்கலாம், கெட்ட இரத்த குழாயில் கிளாட் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த புற்றுநோய் வந்தால் இருக்கும்? நாங்கள் முக்கியமாக பார்க்குறது வந்து பேன்க்ரியாஸ், கணையம், லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ஓவரிஸ்ன்னு சொல்கிறது, சினைப்பையிலேருந்து கேன்சர் வந்தாக்கா. இதை தவிர கிட்டத்தட்ட எல்லா புற்றுநோய்க்கும் வரலாம். கொலானிக் கேன்சர், பெருங்குடல், ஸ்டொமக், வயிற்று பகுதியிலேருந்து வர்றது, லிவர், எங்கேருந்து புற்றுநோய் இருந்தாலும் ரத்தம் ஓடுற தன்மை கம்மியாகி அது வந்து கிளாட் அதிகமாகுது. இதை நாங்கள் அதுவும் 3 விதமாக பார்க்குறோம். அதாவது புற்றுநோய் இருக்கும் பொழுதே இரத்த குழாயில் கிளாட் வர்றது, தட் இஸ் சின்க்ரோனஸ் கேன்சர் அண்ட் த்ராம்போசிஸ் சொல்கிறது. ரெண்டும் அட் அ டைம் வருது. சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாட்டு திடீர்னு வந்து வரும் சிறு வயதில். அவங்கள ஃபாலோ பண்ண கொஞ்ச நாள் அவங்களுக்கு கேன்சர் வருது. தட் இஸ் இட் இஸ் ப்ரீஎம்ப்டிங் சொல்கிறது. ரத்த கட்டி முதல்ல வருது, கேன்சர் அப்புறம் வருது. சில சமயம் வந்து கேன்சர் வந்து போன பிறகும் இது மாதிரி கிளாட் வரலாம். அதாவது 3 விதமாக வரலாம். கேன்சர் வரத்துக்கு முன்னாடி வரலாம், கேன்சர் கூடயும் வரலாம், கேன்சர் அடுத்தும் வரலாம். இதனால் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஏன்னா கேன்சருக்கும் ட்ரீட்மெண்ட் போகும், இரத்த குழாய் அடைப்புக்கும் ட்ரீட்மெண்ட் போகணும். ரெண்டும் வந்து பக்கத்தில் போகணும். இது மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கு ரத்தம் அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ப்ளீடிங் சான்சஸ் ஆர் ஹை. இதை தவிர கிளாட் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் ஹை. இந்த ரத்த உருகிறது தன்மை வந்து அதிகமானதுனால சிலவங்களுக்கு மெடிசன் கொடுத்தா கூட சிலவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு செலக்ட் குரூப் சொல்கிறது. இது வந்து ஹை ரிஸ்க் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணும். அதாவது கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டும் இரத்த குழாய் ஸ்பெஷலிஸ்ட்டும் சேர்ந்து இதை வந்து பார்த்து வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை உடனடியாக ட்ரீட் பண்ணணும். இதனால் ரத்த கட்டியும் ட்ரீட் பண்ணலாம், கேன்சர் என்ன இருக்குதோ அதே நம்ம ட்ரீட் பண்ணால் தான் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறது வந்து காலில் இருக்கிற ரத்த குழாங்க இறுகி போய் அடபட்டு போய் காலில் இருக்க சதைக்கு ரத்தம் கம்மியாக போக ஆரம்பிச்சதுன்னா உருவாகிறது தான் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். கால் வந்து நாங்கள் வந்து இடுப்புலேருந்து பாதை வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். பெரிய ரத்த குழா, ஃபெமரல் ஆர்ட்ரி, பாப்டில் ஆர்ட்ரி, டிபியல் ஆர்ட்ரின்னு சொல்கிறோம். அது மேலேருந்து கீழே வரைக்கும் போகுது. இதுதான் காலில் இருக்க சதைக்கு வந்து பிராணவாயு, ஆக்சிஜன் கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியும் காலில் இருக்க சதைகள்லாம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. நம்ம நடக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கிறோம்.
உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வந்து எவ்வளோ நடக்கிறான்னா, வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கிறத பார்த்தீங்கன்னா, உலகத்தையே 4 முறை சுற்றி வந்துடலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தடவை நம்ம நடக்கிறோம். இது மாதிரி நல்லா நடக்கிறதுக்கு எது முக்கியமாக இருக்குன்னா, காலில் இருக்க சதைங்க தான். அந்த சதைங்க நல்லா உயிர் வாழணும்னா, அதுக்கு ஆக்சிஜன் போகணும். இந்த ஆக்சிஜன் கொண்டு போகிறது வந்து ரத்த குழாய்ங்க தான். அந்த ரத்த குழாய்ங்க அடைபட்டு போச்சுன்னா, ஆக்சிஜன் சரியாக போகாது. அதனால் சதைங்க சரியாக வேலை செய்யாது. சரியாக வேலை செய்யலைன்னா, முதல்ல நடக்கும்போதே உங்களுக்கு கால் வலி வந்துடும். இதை வந்து மற்ற வலினால நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. காலில் இருக்க வலிக வந்து நிறைய காரணம் இருக்குது. உங்களுக்கு போன்ஸ் எலும்புனால வரலாம், மூட்டு ஜாயின்ட்ஸ்னால வரலாம், ஏன் நரம்பு பிசகி இருந்தால் கூட சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, அதனால கூட வரலாம். ஆனால் எப்படி இரத்த குழாயின அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? நீங்கள் நடக்கும்போது இருக்கிற வலியை வச்சு நம்ம சாதாரணமாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும், நடக்க நடக்க சதைங்க நிறைய வேலை செய்யுது. நிறைய வேலை செய்கிறதுனா நிறைய ஆக்சிஜன் தேவை. அதனால் ஒருத்தர் நடக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியவர் ஒரு 500 மீட்டருக்கு மட்டும்தான் நடக்க முடிஞ்சதுன்னா, அது கண்டிப்பாக அது இரத்த குழாய் அடைப்புனால தான் இருக்கணும். ஏன்னா சதைங்க சரியாக வேலை செய்யலை, அதனால தான் வலியினால் அவங்க நிற்கிறாங்க. இதை தவிர முக்கியமாக என்ன ஆகுதுன்னா, இந்த வலி வந்து நின்ன உடனே சரியாயிடும். ஏன்னா உங்களுக்கு நின்ன உடனே சதைங்க வந்து வேலை செய்யலை, அதனால் பிராணவாயு ரிக்குவயர்மெண்ட் கம்மியாகுது, ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் கம்மியாகிடுது. திரும்பவும் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு சதை சரியான பிறகு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் திரும்பி வலி வரும். அதாவது ஒருத்தங்க நடப்பாங்க, வலி வரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் வலி கம்மியாயிடும், திரும்ப நடக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான சிம்டம், டிப்பிக்கல் ஆஃப் வாஸ்குலர் டிசீஸ் சொல்கிறது, கிளாடிகேஷன் சொல்கிறது. இது மாதிரி இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து இரத்த குழாய் நிபுணர் போய் அணுகி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா வெகு சீக்கிரமாகவே நீங்கள் வந்து இதிலேருந்து மீண்டு வரலாம். நல்ல நல்ல ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு.